வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போவோட புது Oppo Reno 8 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFA சாம்பியன்ஸ் லீக்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் ஸ்பான்சர்ஸ் போல. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா 8+128. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிளாக் கலர் தான் வந்து இருக்கு. அப்புறம் மேட் இன் இந்தியாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸ் பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து கொஞ்சம் இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 11 வோல்ட் 7.3 ஆம்ஸ். அப்புறம் இங்கே நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்க கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து செஞ்சிருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா இதுல வந்து செம சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ட் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமா வந்து ஃபீல் ஆகுது. இது போக இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்ல செஞ்சனால இந்த ஃபோன் வந்து செம லைட் வெயிட்டா இருக்கு. வெறும் 179 கிராம்ஸ் தான். திக்னஸும் பார்த்தீங்கன்னா 7.7 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டிசைன் வைஸ் நம்ம இந்த ஃபோன் வந்து குறைய சொல்ல முடியாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் இங்கே வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனால் மெமரி கார்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல, அது தூக்கிட்டாங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்கு. ஸோ இந்த பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர்ட் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசைன் வைஸ் இந்த கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து பாடியோட பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து Oppo Find X5 Pro மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து டோட்டலாக 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலர்ல எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. டிஸ்பிளேன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6.4 inch AMOLED டிஸ்பிளே வித் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்கு. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் டைம் அப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் இதில் வந்து வீடியோ கலர் பூஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனோட கலர் மோட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மோட் வந்து இருக்குது, விவிட் அப்புறம் நேச்சுரல். அப்புறம் ஸ்க்ரீன் டெம்பரேச்சரும் நம்ம வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து இதில் வந்து 800 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே வந்து இருக்கும். எல்லாம் ஓகே. என்ன நமக்கு வந்து சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் எந்த குறையுமே வந்து இல்லை. அடுத்த ப்ராசஸர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண dimensity 1300 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ dimensity 1300 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர்னு வந்து சொல்லலாம். அதனால நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த ஃபோனில் வந்து கவலைப்பட தேவையில்ல. அது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டோரேஜ் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேபி LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருந்தா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். இது போக இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா 5GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்லை. 8GB பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப். அப்புறம் இந்த ப்ராசரும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 5G ப்ராசர் தான். இந்த ஃபோனில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4500 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து மோர் தென் இனஃப்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ் கொடுக்காமனால அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணும். அது போக இதோட ப்ராசஸர் வந்து 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணனால அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் எஃபிஷியண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து பேட்டரி பற்றி கவலைப்பட தேவையில்ல. அப்படியே உங்களுக்கு வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண இந்த 80 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி செம குயிக்காக செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சென்சர் பார்த்தீங்கன்னா சோனி IMX766 சென்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான சென்சர். என்ன இதில் வந்து OIS கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP. இதுவுமே பார்த்தீங்கன்னா சோனியோட 709 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்சர் வந்து சொல்லலாம். பரவாயில்ல. ஓப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண ரெனோ 8ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைட் தூக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் லான்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் இன்க்ளூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஹெச்டி இருக்குது, பனாரோமா இருக்குது, மேக்ரோ இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, டூயல் வியூ வீடியோ இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது, அப்புறம் சோ லூப் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 4K வரைக்கும் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஐ கலரு, ஏஐ ஹைலைட் வீடியோங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து போர்ட்ரேட் வீடியோவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மேனுவலாக வந்து அந்த பேக்ரவுண்ட் பிளருமே இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கேமரா ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ் தான் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கலர் வைஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் வைஸ் நல்லா தான் இருக்குது. என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளோட்டர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளோட்டர்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஐ பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சிஜன் வைஸ் மாதிரியே நல்லா ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எது இருக்குன்னு வந்து பார்ப்போம். அபவுட் ஃபோன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கலர் வைஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.1 இருக்குது. அப்புறம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 தான் வந்துருக்கு. ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரல இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30,000 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே சாலிடாக இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், இதோட கேமராஸாக இருக்கட்டும். ஏன்னா கேமராவில் நமக்கு வந்து OIS மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து 30,000 ருபீஸ் கொடுத்து இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.